சவால்களை எதிர்கொண்டுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஆர்கே நகர் சசிகலா தலைமையிலான அதிமுக தனது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான களம். ஜெயலலிதா மறைவிற்கு பின் தங்கள் பலத்தை நிரூபிக்க காத்திருக்கும் பிற கட்சிகள். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா முதல் முறையாக களமிறங்கும் தொகுதி. புதிய அத்தியாயத்தை தொடங்க காத்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் போட்டியிட காத்திருக்கும் களம் என ஆர்கே நகர் தொகுதி அனைவரும் உற்று பார்க்கும் தொகுதியாக மாறியுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள கைலாசபுரம் பகுதியில் சுமார் 4000 குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். எங்கள் வீட்டில் தர 30 வருஷமாக அந்த வர்த்தலை தான் இருக்கிறோம். தண்ணி வசதி இல்லை, ரெண்டாவது சஸ்போன் வசதி இல்லை. என்ன வராங்க கட்சிக்காரர் வராங்கன்னு அதான் செய்கிறேன் அதான் செய்கிறேன்னு இந்த 5 வருஷம் 5 ட்ரிப்பு ஓட்டுக்க நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நான் இப்போ கட்டித்தரேன் உங்களுக்கு அங்கங்கே காட்டுறேன் காட்டுறேன் ஒன்றே அந்த கட்சிக்காரன் செய்யலை. புதிய குடியிருப்புகள், முதியோர் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகளை கைலாசபுரம் பகுதி மக்கள் வலியுறுத்துகிறார்கள். நாங்களே எங்கள் சொந்த துட்டை போட்டால் உழைப்பு வீடு கிடையாது, எல்லாமே எங்கள் சொந்த உழைப்பு. எங்களுக்காக யாரும் எதுவும் செஞ்சதே கிடையாது. இல்லை 5 மாதமாக வரல. லாக்குன்றானுங்க போனால் அலைய விட்றானுங்க. அதுக்கும் வெறும் அரிசி தான் 5 கிலோ அரிசி, சர்க்கரை 1.5 கிலோ சர்க்கரை போடுறாங்க. ரேஷனில் வந்து பாமாயிலுக்கு மேலே எதுவுமே கொடுக்குது. இப்போ இந்த மாதம் வந்து கிறிஸ்டால இல்லைன்றாங்க. எதுவுமே இல்லை எங்களுக்கு. கரண்ட் வசதி வந்து இந்த 1 வருஷம் தான் கரண்ட் வசதி. நிறைய மரம் விழுந்தது, ஓடுங்க விழுந்தது. நாங்கள்லாம் தப்பிச்சதே பெரிய விஷயம். யாரும் வந்து இதுவரையிலும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. அடிப்படை தேவைகளான வீடு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்டவை தடையின்றி கிடைக்க இந்த இடைத்தேர்தலின் மூலம் ஒரு வழி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதி கைலாசபுரம் மக்கள். தேர்தல் நேரங்களில் மட்டும்தான் இது போன்ற வாக்குறுதிகள் கொடுப்பதாகவும், மற்ற நேரங்களில் 25 வருடங்களாக இதே நிலைதான் இந்த பகுதியில் இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரகுவரன்.